வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் எல்இடி டிவி. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு நம்ம வீட்டில். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இல்லை 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அந்த டிவி வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் போகிறோம். அந்த ப்ராப்ளம் சொல்யூஷனை வந்து நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்இடி டிவி தான். ஸோ வியூ அப்படின்ற எல்இடி டிவி. ஸோ இது என்னன்னா வாய்ஸ் மட்டும் தான் வருது, பிக்சர் தெரியவே இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து கரெக்டாக ஆன் பண்ணிவிட்டு அந்த எதிர்க்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா லைட்டாக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் ஓடுறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா பேக் லைட் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பேக் லைட் ஒர்க் ஆகாததுனால உங்களுக்கு வந்து பிக்சர் வெளியில் தெரியல, ஆனால் டிவி வந்து ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபுல்லாக கரெக்டாக இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம கைட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் லைட்டுக்கான லைனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேக்கில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூமே கட்டியாச்சு. இப்போ அது பின்னாடி இருக்கிறத எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு லைன் வரும். ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுங்க. அந்த மாதிரி மெயின்ஸ் ஒயர் இருக்கு இல்லையா, அது உள்ளே விட்டு தான் எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஒயர் உள்ளே இருக்க ஸ்பீக்கர் ஒயர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். பிக்சரை போகிறீங்க, அது வந்து பின் மாதிரி இருக்கும், டபுள் சைட் பின் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிடுங்கி விட்டுட்டு அதை நீங்கள் தனியாக எடுத்துடலாம், எட்ட தனியாக. ஸோ அதை பிடுங்கி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பின்னை கூட உங்களுக்கு காட்டுறேன். அதில் இந்த வரைக்கும் பாருங்கள், ஸ்பீக்கர் போகக்கூடிய 2 பின் வந்து அதிலே இருக்குது. ஸோ அந்த பின்னை வந்து நம்ம கரெக்டாக வந்து அவுத்துடணும். கரெக்டாக இதுலேருந்து லெஃப்ட் ரைட் வந்து பார்த்து அவுத்துக்குங்க. ஏன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த பின்னை வந்து இதில் கேட்டுறீங்க அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சால் நீங்கள் கூட வீடியோ கூட எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கேட்டுங்க. ஸ்க்ரூ எல்லாமே தனியாக ஒரு டப்பாவில் போட்டுங்க, மிஸ் ஆகிட போது. அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல். அதை தான் வந்து நம்ம எல்லாமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ தான் வந்து அப்பப்போ மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு ஸோ அந்த போர்டில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிட்டு அந்த பின்னெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு தான் லூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது, அந்த பின்னு லூஸ் ஆகிடுச்சு. அதை கைட்டி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல. ஸோ அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றினோடனே பார்த்திங்கன்னா அந்த பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆகி நம்ம கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சின்ன ப்ராப்ளம் தான், இதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிருக்கும். இதுதான் அதை நம்ம பார்த்ததுனால உடனே ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் பிரமாதமான